உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். அதாவது இன்னைக்கு நாம 2026ல நடந்த ஒரு மிக முக்கியமான உச்ச நீதிமன்ற வழக்க பத்தி பேச போறோம். ஆமா, மொஹ்தஷேம் பில்லா மாலிக் எதிர் சனா ஆப்தாப் வழக்கு. இதுல ஒரு பெரிய சட்ட போராட்டமே இருக்கு. கண்டிப்பா. ஒரு பெற்றோர் நீதிமன்ற உத்தரவு மீறி குழந்தைகளை தன்னிச்சையா வெளிநாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் குழந்தையின் நலன் அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியுமா? அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த வழக்குல நீங்க கவனிச்சீங்கன்னா, குழந்தையின் நலன் அப்புறம் பெற்றோரின் தவறான நடத்தை, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு தெளிவா தெரியும். இது ஆரம்பிச்சது கத்தார் நாட்டுல. அங்க விவாகரத்து பெற்ற ஒரு தம்பதி தாய்க்கு குழந்தைகளை வளர்க்கும் உரிமை கிடைக்குது. ஆனா சட்டப்பூர்வமான பாதுகாவலர் உரிமையும் குழந்தைகளின் பாஸ்போர்ட்டுகளும் தந்தை கிட்ட தான் இருக்கு. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, மாற்று பாஸ்போர்ட்களை வாங்கி எந்த முன்னறிவிப்பும் இல்லாம குழந்தைகளை காஷ்மீர்ல இருக்கிற ஸ்ரீநகருக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதனால கத்தார்ல நல்லா படிச்சிட்டு இருந்த அந்த குழந்தைகளின் கல்வி பாதியிலே தடைபடுது. இதை எதிர்த்து தந்தை ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றத்துல ஆட்கொணவரும் மனு, அதாவது ஹேபியஸ் கார்பஸ் மனு தாக்கல் பண்றாரு. அந்த சமயத்துல தாய் ஒரு எழுத்துப்பூர்வமான வாக்குறுதியர். ஆமா, நீதிமன்றத்துல கொடுக்கறாங்க. குழந்தைகளை மீண்டும் கத்தாருக்கே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அதை செய்யல. குழந்தைகளை இங்கேயே விட்டுட்டு அவங்க மட்டும் கத்தாருக்கு திரும்பி போயிடுறாங்க. இது ரொம்ப தீவிரமான விஷயம். ஒரு நீதிமன்றத்துல, அதுவும் ஆட்கொணவரும் மனு விசாரணையில கொடுத்த வாக்குறுதியை மீறது சாதாரண விஷயம் கிடையாது. இதனால கத்தார் நீதிமன்றம் தாயின் உரிமையை முற்றிலுமா ரத்து செஞ்சிருது. இந்தியாவிலையும் அவங்க மேல நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வருது. இவ்ளோ நடந்த பிறகும் இந்த வழக்கு மீண்டும் ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றத்துக்கு வந்தப்போ அவங்க கொடுத்த தீர்ப்பு தான் பலரையும் ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. ஆமா, தாய் செஞ்ச சட்ட மீறல்களை எல்லாம் பெருசா எடுத்துக்காம குழந்தைகள் இப்போ ஸ்ரீநகர்ல வசதியா இருக்காங்க அப்படிங்கிற ஒற்றை காரணத்தை மட்டும் வச்சு தாய்க்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப குறுகிய பார்வை. சட்ட மீறல்களை தாண்டி தற்போதைய வசதியை மட்டும் எப்படி முடிவா எடுக்க முடியும்? இத உச்ச நீதிமன்றம் முற்றிலுமா நிராகரிச்சுட்டாங்க. காவலர் மற்றும் காப்பாளர் சட்டம் பிரிவு 25 கீழ் குழந்தையின் நலன் அப்படிங்கறத ஒரு முழுமையான பார்வையா, அதாவது ஹோலிஸ்டிக் அப்ரோச் மூலமா பார்க்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. கரெக்ட். குழந்தை இன்னைக்கு எங்க தூங்குது அப்படிங்கிறது மட்டும் நலன் கிடையாது. பெற்றோரின் நிதி நிலைமை, அவங்க சட்டத்தை மதிக்கும் விதம், குழந்தைகளின் கல்வி, இது எல்லாமே அதுல அடங்கும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகள் ஆங்கிலம் மட்டுமே பேசுபவர்கள். அவங்க ஸ்ரீநகர்ல அன்றாட வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. தந்தையோட கத்தாருக்கே போகணும் தான் அந்த குழந்தைங்களும் ஆசைப்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான கோட்பாட்டை முன்வைச்சாங்க. ஒருவர் தான் செய்த சட்டவிரோத செயலுக்கு தானே பலனடையக்கூடாது. நீதிமன்றத்தை அவமதித்து விட்டு அதுக்கப்புறம் குழந்தையோட நலன் அப்படிங்கறத ஒரு பாதுகாப்பு கவசமா பயன்படுத்தவே முடியாது. சரியா சொன்னீங்க. கத்தார் நீதிமன்றத்தின் உத்தரவையும் தாயின் நடத்தையும் உயர் நீதிமன்றம் கருத்தில் கொள்ள தவறியது சட்டப்படி தப்புன்னு மிக தெளிவா சுட்டி காட்டிட்டாங்க. பொதுமக்களுக்கு இதிலிருந்து ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. நீதிமன்ற வாக்குறுதிகளை மீறுவதும் தன்னிச்சையா குழந்தைங்களை எல்லை தாண்டி கூட்டிட்டு போவதும் ரொம்ப கடுமையான சட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். அதேபோல வழக்கறிஞர்களுக்கும் இது ஒரு தெளிவான வழிகாட்டுதல். குழந்தையின் நலன் என்பது குழந்தை கடத்தலை நியாயப்படுத்துற ஒரு கருவி கிடையாது. வெளிநாட்டு நீதிமன்றங்கள் வழங்கும் உத்தரவுகள், குறிப்பா இந்த வழக்குல கத்தார் நீதிமன்றம் உரிமையை ரத்து செய்தது போன்ற உத்தரவுகளை இந்திய நீதிமன்றங்கள் கட்டாயம் பரிசீலிக்கணும். ஒரு பெற்றோர் சட்டத்தை மதிக்கிறாரா என்பதும் குழந்தையின் நலனை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான காரணியா இப்ப மாறிடுச்சு. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இன்னைக்கு எல்லைகளை தாண்டி குழந்தைகளை நேரில் கூட்டிட்டு போறத பத்தி நாம பேசுறோம். ஆனா எதிர்காலத்துல விர்ச்சுவல் விசிட்டேஷன் எனப்படும் டிஜிட்டல் வழி சந்திப்புகளும் எல்லை தாண்டிய டிஜிட்டல் காப்பாளர் உரிமைகளும் வரும்போது என்னாகும்? சட்டப்பிரிவு 25 கூறும் இந்த முழுமையான பார்வைய நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுத்த போகுது, தொழில்நுட்பம் வளரும்போது இந்த சட்டங்களும் எப்படி மாறப்போகுது என்பதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.